ஸோ என் பேர் வந்துட்டு நெத்தானியல் நெத்தானியல் சாலமன் பீட்டர். பீட்டர் வந்துட்டு எங்கள் அப்பா பேர். நான் வந்துட்டு ஒரு சீஃபரு அப்படின்னு சொல்ல முடியாது, சேலர். இதுதான் என் மொதல் ஷிப். எல்லோரும் யோசிப்பீங்க ஷிப்பில் வந்துட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல, எல்லா வேலையும் கஷ்டம்தான். செக்யூரிட்டி வேலை செஞ்சால் கூட கஷ்டம்தான். ஸோ நான் எல்லோரும் வந்துட்டு நினைப்பாங்க படுத்து தூங்குறதுக்குன்னு வந்துட்டு தனியாக இடம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் படுத்து தூங்குறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. ஆனால் நான் படுத்து தூங்குறது வந்துட்டு ப்ரீச் விச் இஸ் இந்த மாதிரி இந்த ஷிப்பை ஓட்டுறதுக்குன்னு ஒரு இது இங்கே பாருங்கள், இந்த மானிட்டர்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மானிட்டர் இருக்கும், இது இருக்கும், இந்த சேனல். ஸோ இந்த சேனல்லாம் தேவை. இந்த மானிட்டர் எதுக்குன்னா வந்துட்டு கப்பை ஓட்டும் போது எந்த இடத்துல கல் இருக்குது, இந்த இடத்துல கல் மோதாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் கப்பை முழுங்காமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி. அந்த சேனல் எதுக்குன்னா வந்துட்டு இது வந்துட்டு ரேடியோ. ஸோ நீங்கள் இந்த வாட்டர்லாம் பார்ப்பீங்க, இது வந்துட்டு ஒரு தக் போட். இது வந்துட்டு இந்த கப்பையே வந்துட்டு ஒரு 20 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது என் கப்பை. ஸோ ஐ டிடன்ட் சூஸ் டு பி லக்ஸரி ஆர் சம்திங். நீங்கள் உங்கள் கப்பை எப்படினாலும் சூஸ் பண்ண முடியாது. உங்கள் கப்பை வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு உங்கள் டைம் தரணும். டைம் தரணும் தான் வந்துட்டு அடுத்த கப்பை வந்துட்டு நீங்கள் போடுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் தேட முடியாது. அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கப்பை, உங்களுக்கு பிடிச்ச வேலை, ஷீப்பில் வேலை செய்கிறீங்கன்னா அதுதான் ஒன்று. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ். கயிறை மூரிங் பண்ணுறதா இருக்கட்டும், மூரிங்னா வந்துட்டு இந்த கயிறை கட்டுறதா இருக்கட்டும், கப்பையை இழுத்துட்டு வர்றதா இருக்கட்டும். என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கப்பையை இழுத்துட்டு வர்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கப்பையை இழுத்துட்டு வர்றதுன்னு இல்லை, ஒரு க்ரெயினை ஷிஃப்டிங் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த க்ரெயினை ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டான கயிறு கட்டினா தான் வந்துட்டு உங்களால் அந்த க்ரெயினை இழுத்துட்டு வர முடியும். இல்லாட்டி அந்த க்ரெயின் வந்துட்டு அந்த கயிறு புதுசாக வந்துச்சுன்னா பிடுங்கின கயிறு நம்மளை அடிக்கும், நம்ம இறந்துருவோம் அந்த இடத்துல. ஸோ அது மெயினாக வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். உட்காந்துக்கிறேன். ஸோ இதான் வாழ்க்கை, முக்காசி வாழ்க்கை சீஃபேர். நீங்கள் நினைக்கலாம் சீ லைஃப் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி கஷ்டம்தான். எல்லா வேலையும் கஷ்டம்தான். நான் எல்லா வேலையும் ஈஸின்னு சொல்லலை. ஆனால் இது வந்துட்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடயாக இருக்கும். இப்போ ஒரு கப்பலில் வந்துட்டு 8 பேர் க்ரூவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 8 பேர் க்ரூ. ஸோ அந்த 8 பேரோட க்ரூ வந்துட்டு ஒருத்தவங்க கேப்டனாக இருக்காங்க, அவங்க தான் தலை. ஸோ ஒருத்தவங்க சீஃப் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க தலைக்கு கீழே. ஸோ மிச்சம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு நம்மளே தான் பார்த்துக்கணும். யாராச்சும் ஆச்சுன்னா, இல்லை யாராச்சும் மனம் உடச்சலாகி ஏதாச்சும் தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா, அதுவும் வந்துட்டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பார்த்தா தான் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க உயிரை பிழைக்க முடியும். நம்ம பார்க்கலன்னா அது உயிர் பிழைக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம பார்க்கலன்னா கேப்டனுக்கு தெரியாது, யாருக்கு வண்டியை ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம பார்த்தா தான் வந்துட்டு அவங்களுக்கான பிழைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே வந்துட்டு நம்ம ஒரு கப்பலில் பூந்தோன்னா அது நம்ம ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கணும். ஸோ யார் எங்கெங்கே இருக்கா, என்னென்ன பண்ணுறா, எல்லாத்தையும் ஒரு கவனம் இருக்கணும். எப்போதுமே வந்துட்டு ஒரு கோசமான டைம் இருக்கும். அந்த கோசமான டைமில் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். நான் வந்துட்டு இந்த வீடியோலாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே யோசிச்சிருப்பேன், ஏன் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னா வந்துட்டு காரணம் என் பல். ஏன்னா வந்துட்டு ஐ ஹேவ் ஜாக் டீத் விச் நோபடி லைக்.
அதனாலேயே வந்துட்டு நான் நவடேஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். நான் வந்துட்டு இது மோஸ்ட்ஃபுல்லி வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெசேஜாக பரவணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்கெல்லாம் போடுற முன்னாடி வந்துட்டு, ஏன்னா எல்லோரும் யோசிப்பாங்க கப்பையில் பூந்துட்டா வந்துட்டு பெரிய சம்பளம், பெரிய 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 இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட். ஆனால் பெரிய சம்பளம்லாம் வந்துட்டு தட்ஸ் ராங். நான் பூந்த சம்பளமே வந்துட்டு எனக்கு 2000 வெள்ளி தான். அதுலேயும் வந்துட்டு பேசிக் இல்லை, பேசிக் வந்துட்டு எனக்கு 1700 வெள்ளி தான் என் பேசிக்கு. 300 வந்துட்டு என்னோடய ஃபுட் அலவுன்ஸ். ஸோ அதை வச்சு தான் நான் ஓடிக்கிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்துட்டு யாருக்கிட்டையுமே வந்துட்டு யாருமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்படுவாங்க ஷீப் லைனில் போடுறதுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு அவேர்னஸாக நான் பரவணும்னு நினைக்கிறேன். யாருமே வந்துட்டு நினைக்காதீங்க ஷீப்பில் போடுறது வந்துட்டு ஒரு சம்பளத்துக்காக போடுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஆசை இருக்கணும், ஒரு கனவு இருக்கணும். என் கனவு வந்துட்டு நான் ஏர்லைன்ஸில் வந்துட்டு தான் என் கனவு. பைலட் ஆகணும்லாம் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை. எனக்கு இன்ஜினியர்னா ஆகணுன்னு ஆசை, பைலட்டில் ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங்காக. ஸோ என்னால் ஆக முடியல, எனக்கு சான்ஸ் இருந்துச்சு, என்னால் ஆக முடியல. ஸோ அந்த ஸ்டோரிலாம் நான் இழுத்துட்டு வர விரும்பல. ஆனால் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த அந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு விட்டுறாதீங்க. ஸோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா, எனக்கு 2 ஆசை தான். ஒன்று பறக்கணும், இல்லாட்டி மிதக்கணும். அந்த 2த்தில் நான் சூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு நான் பறக்கலை, நான் மிதக்கிறேன், அது ஒரு பெரிய பந்தா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேயே சாவறதா பிழைக்கிறதுன்னு தான் நான் இருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நாங்கள் வந்துட்டு ஜாமான் ஏற்றணும், ஜாமான் இறக்கணும். இங்கே சிலிக்கான் ஐலண்ட்னு ஒன்று கட்டுறாங்க. ஸோ சிலிக்கான் ஐலண்டுக்கு தான் நாங்கள் இந்த கப்பையும் வந்துட்டு ஒரு 20 வருஷமாக ஓடிக்கிருக்கு. நான் வேலை செய்கிற கப்பையில் அந்த கப்பையும் வந்துட்டு 20 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கப்பையை வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி ஒரு அலையில் வேஃப்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ வேஃப்லாம் வந்துட்டு ரொம்ப தாஜாமாக இருக்கும். அந்த அலையில் வந்துட்டு நாங்கள் இழுத்துட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு க்ரெயினை போய்ட்டு ஒரு இடத்துல இறக்கிறதுக்கோ, அந்த க்ரெயின் வந்துட்டு ஆங்கரிங் பண்ணுறதுக்கு, அந்த க்ரெயின் வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஒரு க்ரெயின் இழுத்துட்டு போய்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல விடணும். அந்த க்ரெயின் வந்துட்டு அந்த இடத்துலையே இருக்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கு ஆங்கரிங் பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அந்த ஆங்கரிங்க்கு வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க வெளியே ஒரு லைன் போகுதா, அதுதான் வந்துட்டு ஆங்கரிங் பா. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நாங்கள் அந்த ஆங்கர் வந்துட்டு இருக்கோம். எங்கள் கப்பையை தவிர்த்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் கப்பை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போது ஒரு கப்பை வந்திருக்கு. அந்த கப்பை வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 2 கப்பையை வச்சு தான் வந்துட்டு இந்த ஆங்கரிங்லாம் வந்துட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது அந்த கப்பல் இல்லைன்னா வந்துட்டு நாங்கள் செத்துக்கிட்டு இருப்போம். சாகிறதோ பழைக்கிறது தான் இங்கே வேலை. எல்லோரும் நினைப்பாங்க இந்த வேலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தாலும் நல்லா காசு கொடுக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவும் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த வேலையாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் முதல் வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த காசு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் போகும். அதே மாதிரி தான் இந்த ஷிப் லைனும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த தகுந்த சம்பளம் போடும். அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வேலைக்கெலாம் வந்துட்டு நான் இயர்லி எடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் கிடைக்கலையே. ஸோ எங்களுக்கு ஓட்டி கூட இல்லை. சில டைமில் வந்துட்டு நாங்கள் 12 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் வேலை செய்வோம். எங்களுக்கு ஓட்டி கூட இல்லை. ஸோ இதுதான் வேலை. எவ்வளிக்கு உங்களுக்கு சீட் டைம் இருக்கோ அவளுக்கு உங்களுக்கு அந்த அடுத்த ஷிப்பில் போடுறதுக்கான வேலை வந்துட்டு
உங்களுக்கு சி டைம்னு ஒன்று இருக்கும். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் கப்பலில் வரும்போது உங்களுக்கு பைலட் டைம்னு ஏர் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர் டைம் தான் வந்துட்டு நீங்கள் கடலில் இருக்கும்போது உங்களுக்கு சி டைம். நீங்கள் எவ்வளோ நேரம் கடலில் இருக்கீங்கன்னு. என் முக்கால்வாசி வேலை ஃபுல்லாக கடலில் தான். இருங்க நான் காமிக்கிறேன். கடல் இல்லைன்னா எங்களுக்கு வேலையே இல்லை. ஃபுல்லாக கடல் தான். ஸோ சாரி, இது வந்துட்டு சேஃப்டி கேமரா. ஸோ எங்கள் வேலை வந்துட்டு ஃபுல்லாக கடலில் தான். கடலில் ஒன்று தான். இங்கே எவ்வளோக்கு உங்களே நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு கடல் உங்களே பார்த்துக்கும். நான் இன்ன வரைக்கும் சொல்ல போனால் எனக்கு வந்துட்டு ஸ்விம்மிங்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் அடிக்கிறது அதோடய இல்லை எல்லோரும் அதே மாதிரி தான் எனக்கும். எனக்கு ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு எப்படி நீச்சல் அடிக்கணும் அப்படின்லாம் தெரியும். ஆனால் கடல் நீச்சல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்ன வரைக்கும் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு இறங்குறதா இருந்தாலும் முக்கால்வாசி என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு ஒரு கடலில் வேலை செய்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இறங்கும்போது உங்களோட இது மாட்டிக்கும், ஃப்ளோட்டிங். மலாயில் வந்துட்டு பிளாம்போங்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோட்டிங் மாட்டினுச்சுன்னா வந்துட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோட்டிங் மாட்டினுச்சுன்னா பிளாம்போங் மாட்டினுச்சுன்னா வந்துட்டு நீங்கள் கடலில் இறங்கி எடுத்தால் தான் வந்துட்டு உங்களால் காசு சேவ் பண்ண முடியும். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் காசு செலவு பண்ணணும் திருப்பியும் அந்த ஃப்ளோட்டிங் வாங்குறதுக்கு, அந்த பிளாம்போங் வாங்குறதுக்கு. அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு எப்படின்னா இறங்கிடுவேன். ஆனால் நான் இறங்குற முன்னாடி நான் என் கேப்டன்கிட்ட சொல்லிடுவேன், இன்கேஸ் நான் விழுந்துட்டேன்னா என்னை காப்பாற்றுங்க, இல்லாட்டி ஃப்ளோட்டிங் டிவைஸை தூக்கி போட்டுருங்க, நான் பார்த்து வந்துக்கிறேன் அப்படி. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் எல்லாம். ஆனால் ஒன்று தான், எல்லா நீச்சலும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு அந்த தைரியம் வேணும். கடல் நீச்சல் வேறு, ஸ்விம்மிங் பூல் வேறு. அது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பிழைக்கலாம். அடுத்த வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னென்ன வந்துட்டு நாங்கள் செய்கிறோம் இந்த போட்டில் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.